வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க. சூரனை வதைக்க வந்த சம்ஹாரியே, சூலம் எடுத்தாலும் அங்காளியே, சுடலை வனம் தேடும் மாகாளியே அப்படின்னு சொல்லிட்டு அங்காள பரமேஸ்வரி சொல்லுவாங்க. சூரனை வதைக்க வந்த சம்ஹாரம் பண்ண வந்தவங்கன்னா அழித்தொழிக்க வந்தவங்க அப்படின்ற மீனிங் தாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா சுடலை வனம், சுடலைன்னா என்னங்க, காடு, சுடுகாடு தாங்க. சுடலை வனம் தேடும் மாகாளியே, அந்த அம்மா வந்துங்க சுடுகாட்டில் கோயில் கொண்டு, அங்காள பரமேஸ்வரினாலே உக்ர ரூபம், சுடுகாட்டில் கோயில் கொண்டு அமர்ந்த தெய்வம், அசைவம், அதர் இந்த மண்டை ஓடு மாலை, கபால மாலை இதெல்லாம் கடிச்சிக்கிட்டு அந்த அம்மா வர்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. சில பேர் வந்துங்க அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா வணங்கவே பயப்படுவாங்க. சில பேர் வந்து ரொம்பவும் எனக்கு பிடிச்ச தெய்வமே அந்த அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலுங்க, சாந்த சுரூபமான தெய்வமாக இருந்தாலும் சரி, இல்லை உக்ரமான தெய்வங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வணங்கும்பொழுது கண்டிப்பாக அவங்க நம்மக்கிட்ட சாந்தமாக தான் வருவாங்க. உக்ர ரூபமாக இருந்தால் கூட நம்மகிட்ட அந்த உக்ரத்தை காட்ட மாட்டாங்க. அங்காள பரமேஸ்வரி கூடங்க, அந்த அம்மா வந்துங்க அந்த மாசி ஒரு மாதம் அந்த தேர் அப்போ அந்த மயான சூறையப்போ தான் அப்படி ஆவேச ரூபம் கொண்டு வருமே ஒழிய, மற்ற நாட்களில் அந்த அம்மா வந்து மலையனூரில் கூட பூங்கா வனத்தவளாக சாந்த சுரூபியாக அமர்ந்து தான் வர பக்தர்களுக்கு அவங்களோட குறைகளை தீர்த்து வைக்கிறா. மலையனூரை பொறுத்த வரைக்குங்க, அந்த ரொம்ப பிரம்மாண்டமான கோயில்லாம் சொல்ல முடியாது, சின்ன கோயில் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. அப்படிப்பட்ட மலையனூர் கோயிலுக்கு நீங்கள் அமாவாசை நாளில் போய் அந்த மண்ணை மிதித்தாலே உங்களுக்கு வந்துங்க, உங்களை பிடிச்ச கெட்ட சக்திகள் விலகும். உங்களுக்கு என்ன உடல்நல கோளாறுகள் எது இருந்தாலும் சரியாகும். குழந்தையின்மை இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணத்தில் தடை இருந்தால் அவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். ராகு கேது அந்த மாதிரி கிரக கோளாறுகள் இருந்தாலும் அங்கே சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா என்ன தாங்க செய்யலை, எல்லா விதமான நன்மைகளும் அந்த அம்மா செய்வாள். ஆனால் உண்மையாக அந்த அம்மாவை வந்து ஒரு உள்ளன்போடு வணங்கி பாருங்களேன், உங்களுக்கு பயமே தோணாது அந்த அம்மா மேலே. பயம் வர்றதுக்கு என்னங்க இருக்குது அந்த அம்மாட்ட? ஆனால் நிறைய பேர் பயப்படுவாங்க. அதுவும் சாமியை வணங்குறவங்க கூட அந்த அம்மா வணங்க பயப்படுவாங்க. சில பேர் கேட்டால் அவங்க ரொம்ப உக்ரமாக பயங்கரமாக இருக்காங்கன்னுவாங்க அங்காள பரமேஸ்வரியை. உண்மையிலே ரொம்பவும் பாசக்கார தெய்வங்க. நான் நிறைய முறை சொல்லிட்டேன். அந்த அம்மா வணங்கி பாருங்களேன், உங்களுக்கு அப்புறம் புரியும். அவ்வளோ ஒரு அன்பு கொண்டு உங்களுக்கு